கூட்டிட்டு போறான். பாட்டி, உங்க மேல எதுவும் சேறுபடல? அது எப்படி முடியும்? நான் தான் ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்திட்டேன்ல. நீ மட்டும் இந்த தார்பாய வச்சு சேர தடுக்கலன்னா நான் வியாபாரத்துக்கு வச்சிருந்த சேலை முழுக்க சேரு பட்டு வீணா போயிருக்குமா. அந்த தெய்வமா பார்த்துதாமா உன்னை அனுப்பியிருக்கு. ரொம்ப நன்றிமா. ஏன் பாட்டி, உட்கார்ந்ததுதான் உட்கார்ந்த, கொஞ்சம் தள்ளி வேற இடத்துல உட்கார்ந்துருக்கலாம்ல. இப்படி சேறு இருக்கிற இடமா பார்த்து உட்காருவ? ஏத்தா கார வருவான்னு நான் என்ன கனவா கண்ட? ரொம்ப கரக்கமா இருக்கே, சத்த உட்கார்ந்துட்டு போலான்னு உட்கார்ந்த. எங்க இருந்து வந்தானோ படுபாவி, இவ்வளவு வேகமாவா வருவான்? ஏடுபட்ட பாய. பாட்டி, உங்க காலம் மாதிரி எல்லாம் இந்த காலம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க வேலைதான் முக்கியம். அடுத்தவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு நம்மள நாம தான் பாத்துக்கணும். சரிம்மா. சரி பாட்டி, நீ பாத்து பத்திரமா போ. நான் கோயிலுக்கு போகணும், கிளம்புறேன். இருதா, சொத்தையே காப்பாத்தி கொடுத்திருக்க, உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு. என்னது சொத்தா? என்ன பாட்டி சொல்ற? ஆமாத்தா, இந்த சேலையெல்லாம் வித்து அதுல கிடைக்கிற காசுல தான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப இதுதானே அத்தை எனக்கு சொத்து. அதுவும் சரிதான் பாட்டி. ஆனா எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ பத்திரமா போ, அதுவே போதும். அப்படிலாம் சொல்லாத ஆத்தா. நீ மட்டும் சேறுபடாம காப்பாத்தி குடுக்கலனா இதெல்லாம் விக்க முடியாம போயிருக்கும். அதுக்கு பொண்ணு வெறும் கையால அனுப்புறதுக்கு மனசு வரலாத்தா. இந்த சேலையில எந்த சேலை உனக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்காத்தா. பாட்டி, என்ன விளையாடுறியா? உன் சொத்துல எல்லாம் எனக்கு பங்கு வேண்டாம். நான் கிளம்புறேன். இருதா, உன் பாட்டி கொடுத்தா வாங்க மாட்டியா? ஒன்னே ஒன்னு எடுத்துக்கத்தா. எடுக்கலன்னா விடவா போற? சரி, எடுத்துக்கிறேன். ஆனா சும்மா எடுத்துக்க மாட்டேன். சரிம்மா.